அந்த ரூம்ல கபோர்டுக்குள்ள இந்த பணம் இருந்துச்சு சார். சார், இந்த ரூம் இவர் ரூம் தான் சார். ஆனா இது ஏன் பேக்காச்சே? எங்க வீட்டுல காணா போன பணம் இது. இது எப்படி உங்க ரூம்ல வந்துச்சு? இது எப்படி ரூமுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். மல்லி, பல எவிடன்ஸ் இந்த மர்டரோட உங்களை சம்மந்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா எதை கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்ஸ்பெக்டர், நான் சொல்றேன், இந்த பணம் மிஸ்டர் கதிரேசனோட பணம் தான். இந்த பணத்தை அந்த சுடர் தான் எடுத்திருக்கா. ஏன்னா இந்த பணம் காணாம போன சமயத்துல அந்த சுடர் தான் அந்த வீட்ல இருந்தா. இந்த பணத்தோட தான் அவ எஸ்கேப் ஆகி போக பாத்திருக்கா. இது இங்க நிக்கிறா பாருங்க, இந்த மல்லி குழந்தைய காப்பாத்துறங்கிற பேர்ல அங்க போய் அவளை எரிச்சிட்டு இந்த பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க செட்டில் ஆயிட்டா. ராஜே, உனக்கு தெரியாத விஷயத்த நீ பேசாதம்மா. அது ரொம்ப தப்பு. மல்லி அப்படி பண்ற பொண்ணா? நீ இப்படி பேசலாமா? சார், அவளை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது. அந்த சுடரை எல்லாரும் தான் நம்புனீங்க. அவ கடைசியில உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு தானே போனா. இவளுமே அந்த சுடர் மாதிரி தான். இவளோட சுயரூபம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே புரியும். ஏய் ராஜி, நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண? எதுக்கு எம்எல்ஏ இப்படி பழிய போடுற? ஏய், சும்மா இந்த டிராமாலாம் என்கிட்ட இங்க போட்டுட்டு இருக்காத. உன்னை பத்திலாம் எனக்கு நல்லாவே தெரியும். இன்ஸ்பெக்டர், இவளுக்கும் இந்த கொலைக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்குன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். சுடருக்கும் இவளுக்கும் நிறைய முன்பகை இருந்திருக்கு. ஏற்கனவே அந்த சுடரைவ மாடிப்படியில இருந்து கீழே தள்ளி கொல்ல பார்த்தா. ஆக்சுவலி இது 2வது அட்டெம்ப்ட். நான் எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்லுவேன். முதல்ல இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. மல்லி, ஸ்டேஷனுக்கு வாங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க வீட்டுக்காரர் வெளில போயிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுவாரு. வந்ததுக்கு அப்புறம் இவங்களை அழைச்சிட்டு போங்க. சார், அப்படிலாம் வெயிட் பண்ண முடியாது சார். மல்லி, ஸ்டேஷனுக்கு வாங்க. ஏய், அதான் கூப்பிடுறாங்கல்ல, போ. மலிமா, என் அம்மா எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. என் அம்மாவை எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க. மலிமா, எங்கேயும் போகாதீங்க மலிமா. ப்ளீஸ் மலிமா, போகாதீங்க மலிமா. பாருங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஜீப்ல இருங்க. இங்க பாரு வெண்பா, மல்லிமா எந்த தப்பும் பண்ணல. நான் சீக்கிரம் வந்துருவேன். நீ பயப்படாம டாடா கூடவே இரு, சரியா? மல்லி, நீ கவலைப்படாம போமா. உன் மேல தப்பு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். நானும் விஜய் லாயரோட வர்றோம். உடனே உன்னை அழைச்சிட்டு வந்துடுறோம். நீ தைரியமா போமா. கான்ஸ்டபிள், வாங்க, கூட்டிட்டு வாங்க சார். வாங்கம்மா, வாங்க. நல்லா வாங்கம்மா. வாங்க. என்னாச்சு மல்லி? இன்ஸ்பெக்டர், என்னாச்சு? ஏன் மல்லியை கூட்டு போறீங்க? சார், ரேணுகான்ற சுடர் கொலை செய்யப்பட்ட விஷயத்துல இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு நிறைய ப்ரூஃப் இருக்கு சார். அதனாலதான் உங்களை அரெஸ்ட் பண்றோம். எப்படி இன்ஸ்பெக்டர், எப்படி இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்றீங்க? இவங்க தான் உங்களுக்கு கால் பண்ணி அந்த ரேணுகா அங்க தங்கி இருக்கிற விஷயத்த உங்களுக்கு சொன்னாங்க. மல்லி உண்மையிலே கொலை பண்ணிருந்தா ஏன் மல்லிய சொல்ல போறாங்க? சார், இது அவங்க ட்ரிக்கா கூட இருக்கலாம். அப்பதானே இவங்க கொலை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நாங்க நம்புவோம். அதுக்காக கூட இவங்க பண்ணிருப்பாங்க இல்லையா? சார், என்ன ஆதாரத்துல என் மல்லியை நீங்க அரெஸ்ட் பண்றீங்க? இன்ஸ்பெக்டர், இது என் வைஃப்க்கு எதிராவே வந்து சேரும்னு நினைக்கல. ஆக்சுவலா அந்த ரேணுகாங்கிற சுடரை நான் தான் கொலை பண்ணேன். மாப்பிள்ள, அந்த சுடர் இந்த வீட்டுல இறந்து போன என் பொண்டாட்டியா நடிச்சா. ஒரு கட்டத்துல என்கிட்ட பிடிபட்ட உடனே என் பொண்ணை கடத்திட்டு போனா. என் ஒய்ஃப் மல்லி அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போறான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நானும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போனேன். என் ஒய்ஃப் என் குழந்தைய பிடிங்கிட்டு அங்க இருந்து வந்துட்டான். அதுக்கப்புறம் அங்க போய் நான் அவகிட்ட சண்டை போட்டேன். இருமல்லி, அமைதியாரு. இங்க நடந்த தகராறுல அவ ரொம்ப பேச நான் எடுத்துட்டு போன கத்தியால அவளை அப்படியே குத்திட்டேன். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் அந்த பாடியை வர நான் எரிச்சிட்டேன்.
மாப்பிள நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சும்மா சொல்லாதீங்க. நீங்க அந்த கொலையை பண்ணல, எனக்கு நல்லா தெரியும். இன்ஸ்பெக்டர், நானும் சொல்றேன், என் தம்பி பொய் சொல்றான். பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக இந்த பொய்யை சொல்றான். இவனை நீங்க நம்பாதீங்க. இன்ஸ்பெக்டர், ஒரு குற்றவாளியை முன் வந்து கொலை குற்றத்தை ஒத்துக்கிட்டா அவங்கள தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நான் எப்படி கொலை பண்ணேன்னு பண்ணி காட்டும் போது உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். கான்ஸ்டபிள் சார், இவர் ஜீப்ல ஏத்துங்க. ஓகே சார். வாங்க எங்க சார் வாங்க. சீ, மாமா. டாடா 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 போகாதீங்க மாப்பிள டாடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? சின்னதா ஒரு விஷயம் சொன்னேன், ஆனா அதை ரொம்ப சீரியஸா எடுத்து மேட்ரே முடிச்சிட்டீங்களே, அதுக்கு நான் தேங்க் பண்ண கூடாதா? மேடம், எனக்கு புரியல. நான் என்ன முடிச்சேன்? அட, நீங்க தானே ரேணுகாவை கொலை பண்ணீங்க. ஐ மீன், அந்த சுடரை உங்க ஆளுங்க தானே கொலை பண்ணாங்க. ஐயோ மேடம், யூ ஆர் மிஸ்டேக்கன். நானோ என் ஆளுங்களோ ரேணுகாவை கொலை பண்ணல. என் டீம்ல இருக்கிற ஆளுங்க கூட அப்படிதான் நினைக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட தானே வந்து சொன்னேன். அதோட தொடர்ச்சியா அவ இறந்து கிடக்குறா. நீங்க இப்ப கொலை பண்ணலன்னு சொல்றீங்க. என்ன ரகு, நீங்க என்கிட்ட கூட மறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் கொலை பண்ணனா? நான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்க போறேன். இதுல என்ன இருக்கு? அப்படி ஒத்துக்கிட்டா நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுப்பீங்கல்ல, அதை ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம்? ஆனா நான் பண்ணல மேடம். அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த கத்தி எடுத்துட்டு வந்தாரே, அந்த கத்தி நான் உங்ககிட்ட கொடுத்த கத்தி தானே, அது எப்படி அங்க போச்சு? மேடம், நீங்க சொன்னதுக்காக ரேணுகாவை கொலை பண்ணி பழிய மல்லி மேல போறதுக்காக நான் என் ஆளை அனுப்புனேன். நீங்க கொடுத்த கத்தியையும் கொடுத்து அனுப்புனேன். ஆனா என் ஆள் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது ரேணுகா இறந்து கிடந்திருக்கா. என் ஆள் அங்கிருந்து போன் பண்ணா. நான் தான் கத்தி அங்கேயே போட்டுட்டு வந்துருன்னு சொன்னேன். அதான் நடந்துச்சு மேடம். அப்போ சுடரை கொலை பண்ணது யாரு? ஒருவேளை மல்லி தான் கொலை பண்ணிருப்பாளோ? அதான் எனக்கும் புரியல. மல்லி கொலை பண்ணி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாவம், அவ கொலை பண்ணிட்டு வர அங்க என்னடானா ஏன் தம்பி பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். எப்படியோ என்னோட துரோகியும் என்னோட எதிரியும் ஒழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா மேடம், உங்களுக்கு தான் ஒரு கல்லுல 2 மாங்காய் கிடைச்சிருக்கு. எனிவே ரகு, இனி மல்லிய அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. அந்த மல்லிய நான் அப்படியே ஊதி தள்ளிடுவேன். இத்தனை நாள் நீங்க எனக்காக பண்ண உதவிய என்னால மறக்கவே முடியாது. தேங்க்யூ சோ மச். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் மேடம். நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். ரொம்ப முக்கியமா இந்த விஷயம் தான் நான் சொல்ல வந்தேன். கொஞ்ச நாளைக்கு கால் பண்ணிக்கலாம் வேண்டாம். இந்த போலீஸ் பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா கூட பேசிக்கலாம். எதா இருந்தாலும் எனக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க. நானே உங்களை நேர்ல வந்து பாக்குறேன். ஷூர் மேடம், அப்படியே பண்ணலாம். ஓகே, நான் வரேன். Take care. Bye. ரேணுகாவை யார் கொலை பண்ணாங்கிற விஷயம் இன்னும் புதிராவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு